என் பேர் வந்து கிருஷ்ணகுமாருங்க. ஏஜ் வந்துட்டு 39 ஆகுது. வெரி குட் மார்னிங் ஆல். என் பேர் வந்து பிரியா கிருஷ்ணகுமார். ஏஜ் வந்து எனக்கு 37 ஆகுது. இந்த வெர்ச்சுவல் செஷனுக்கு வந்திருக்கவங்க எல்லாத்தையுமே நான் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எஜுகேஷன் செஷன் வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்த வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம். என்னோட கோச் சபாபதி முத்துக்குமார் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்றேன் நான். ஏன் அப்படின்னா இந்த எஜுகேஷன் செஷன் டெய்லி பேசிஸ்ல வந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு வந்து தி பெஸ்ட் பர்சன். அதுக்கு முன்னாடி வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். 10 இயர்ஸ் பிஃபோர் நீங்க எப்படி இந்த மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து உட்காந்து இந்த செஷன் வந்து உட்காந்து பாக்குறீங்களோ இதே மாதிரி நியூட்ரிஷன் கிளப்ல யாரெல்லாம் நியூட்ரிஷன் கிளப்ல உட்காந்து பாக்குறீங்களா அவங்கள ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நியூட்ரிஷன் கிளப்ல யாரெல்லாம் க்ரௌடோட உட்காந்து அட்டன் பண்றீங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சிஸ்டத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க எல்லாரும். ஓகே ஓகே குட் சூப்பர். 10 இயர்ஸ் பிஃபோர் இதே மாதிரி நியூட்ரிஷன் கிளப் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சது. பிஃபோர் என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா சிவியர் பேக் பெயின் எனக்கு வந்து இருக்கும். டூ வீலர் நிறைய ட்ரைவ் பண்ணனால பேக் பெயின் சிவியரா இருக்கும். அது இல்லாமல் வந்துட்டு ஸ்னீசிங் வந்து ரெகுலராக இருக்கும். எந்த கிளைமேட்டா இருந்தாலுமே, வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் பனியா இருந்தாலும் ரெகுலரா வந்து தும்மல் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்துட்டு 13 கிலோ எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேன் நான். அந்த 13 கிலோ எக்ஸஸ் வெயிட்ல இருக்கும்போது ஒரு 26 வயசுல பிஃபோர் ஆஃப்டர் போட்டோ 26 வயசுல வந்துட்டு எப்படி இருந்தேன்றத பாருங்க. நீங்க கரெக்டா வந்து ஈட்டிங் ஹேபிட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல வந்து என்னோட லைஃப்ல எடுத்து அப்ளை பண்ணது மூலியமா கரெக்டா கோச் சொல்றதை வந்து 100 இல்லைங்க 200% ஃபாலோ பண்ணதுல ஒரு 3 நாள் எனக்கு இருந்த பேக் பெயின் டோட்டலா நார்மல் ஆச்சு. 7 நாள்ல வந்து தும்பல் வந்து நார்மல் ஆச்சு. வெறும் 45 நாள்ல வந்து 13 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி 10 வருஷமா ஏஜ் 26ல எப்படி இருக்குன்றத பாருங்க. இங்க ஒரே ஒரு இடத்துலதான் இந்த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கிடைக்கும்னா வருஷம் போக போக வயசு வந்து குறையறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்குன்னா இந்த ஹப் லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த நியூட்ரிஷன் கிளப் நீங்க வர்றதுல எந்த கோச்சஸ்ல கனெக்ட் ஆயிருக்கீங்களோ எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. டெய்லி பேசிஸ்ல நானே என்னோட ஃபேமிலி இதை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கிற காரணமா என்னோட கோச்சுக்கு வந்து ஃப்ரம் த ஹார்ட் தேங்க் பண்றேன். என் பிரியா கிருஷ்ணகுமார், ஏஜ் 37. நான் இந்த குட் நியூட்ரிஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, இப்போ யாரெல்லாம் வந்து நியூட்ரிஷன் கிளப்ல உட்காந்து பாக்குறீங்களோ உண்மையாலுமே என்ன அப்படின்னா ஒரு ஹோலி பிளேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பிஃபோர் வந்து பாருங்க நான் இப்படிதான் இருந்தேன். நான் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்னா எனக்கு இந்த சிக்கன் குனியா அப்படின்ற ஒரு ஃபீவர் வந்து இருந்து அதோட இன்ஃபெக்ஷன் என்ன அப்படின்னா ஹோல் பாடியில போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்கமா இருக்கும், பெயினா இருக்கும். டாக்டர்ஸ் கிட்ட வந்து என்னென்ன கேட்கும்போது லைஃப் டைம் இதுக்கான மெடிகேஷன்ஸ் நீங்க எடுத்துதான் ஆகணும். இந்த பெயின் வந்து என்னன்னா நீங்க சாகுற வரைக்கும் உங்க கூட தான் இருக்கும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னோட ஏஜ் வந்து 21ல இருந்து 26 வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா இதே பெயின்ல தான் வந்து என்னன்னா என்னோட லைஃப் டிராவல் ஆயிட்டு இருந்தது. சேம் டைம் வந்து என்ன அப்படின்னா கன்சீவ் ஆயிட்டேன். கன்சீவ் ஆகி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 9 மந்த்ஸ்மே என்ன அப்படின்னா டெலிவரியும் ஒரு காம்ப்ளிகேஷனான டெலிவரி. பிரெக்னன்சில வந்து மெடிகேஷன்ஸ்குள்ளேயே தான் வந்து என்னன்னா சர்வைவ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைல ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எப்படி சாப்பிடணுன்றது தெரியாது. இன்னொன்று வந்து என்னன்னா பிரெக்னன்சில வந்து குழந்தைக்கு நல்லது, குழந்தைக்கு
சேஞ்ச் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.